தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் சுரு என்கிற நகரத்தை முழுவதுமாக மூடி இருக்கிறது மணல் புயல். நம்ம பார்க்குறோம், ஏதோ ஆழி பேரலை மாதிரி காட்சி கொடுக்குது. அது ஃபுல்லாகவே ஒரு மணல் புயல். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுரு அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி ஏற்பட்ட கடுமையான மணல் புயல் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது. சுனாமி அலை போல பல அடி உயரத்திற்கு எழுந்த இந்த மணல் புயல் நகரம் முழுவதையும் போர்வை போல சூழ்ந்ததால் அது பகல் நேரமா இல்லை இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய இரவு நேரமா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த காட்சிகள் இங்கே நிலவுதுங்கிறத பார்க்குறோம். நம்ம கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், அந்த காட்சிகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஏதோ சுனாமி அலை மாதிரி இருக்குது அந்த மணல் புயல். பல அடி நீளத்திற்கு அது எழும்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இப்போ என்ன நிலவரம் அங்கே? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுரு மாவட்டம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இன்று மதியம் மிகப்பெரிய அளவுல ஒரு மணல் புயல் வீசியது. அந்த மணல் புயல் ஒட்டுமொத்த நகரம் முழுவதுமே ஒரு போர்வை போர்த்தியது போல மூடியதோடு சுனாமி அலை போல பல அடி உயரத்திற்கு மேலே எழுந்தது. இதன் காரணமாக விசிபிலிட்டி ஜீரோவாக மாறியதால் வாகன ஓட்டிகள் பலர் சிரமத்திற்கு ஆளானார்கள். எதிரே செல்லக்கூடிய நபர்களையோ அல்லது வாகனங்களையோ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டது. பொதுவா ராஜஸ்தான் மாநிலங்கள்ல கோடை காலங்கள், அதாவது வெயில் காலங்கள்ல 7-7:30 மணி ஆனாலும் கூட இருளையே பார்க்க முடியாது, நல்ல வெளிச்சமா இருக்கும். ஆனா இந்த வீசிய மணல் புயல் காரணமாக பகல் நேரமே சீக்கிரம் இருள் நேரம் வந்துவிட்டது போல அப்படி இருளாக காட்சியளித்தது. வீடுகளுக்குள்ள மணல் புகுந்ததால வீட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மணிக்கு சுமார் 30 கிலோமீட்டர் வேகத்துல இந்த தீவிரமான மணல் காற்று வீசியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பகல் நேரத்திலேயே ஹெட்லைட் வெளிச்சத்தை ஒளிர விட்டு செல்லக்கூடிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டாங்க. பொதுவா ராஜஸ்தான் மாநிலங்களும் கோடை காலங்களில் எப்போதுமே வெப்பம் அதிகமாக இருக்கும். 47, 48, 49, 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட வெப்பம் அதிகமாக இருக்கும். இது போன்று எப்பெல்லாம் வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறதோ அப்போது வெப்பத்தை தணிப்பதற்காக இது போன்ற மணல் புயல், சூறை காற்று அல்லது ஆலங்கட்டி கூடிய ஆலங்கட்டியுடன் கூடிய அந்த மழை போன்றவையெல்லாம் ஏற்படுவது வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த மணல் புயல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வாரமும் கூட இதே போல இந்த சுரு, பெக்கானர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதே போல மிக கடுமையான ஒரு மணல் புயல் ஏற்பட்டு ஒட்டுமொத்த நகரம் முழுவதுமே இந்த மணல் புயல் சூழ்ந்தது குறிப்பிட்ட நிலையில் தற்போது இந்த வாரமும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மணல் புயல் குறைந்து விட்டது, இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது. இருந்தாலும் கூட வீடுகள், கடைகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட பல இடங்கள்ல மணல் புயல் காரணமாக மண்கள் உள்ளே வந்ததால அது பொதுமக்களுக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாகன ஓட்டிகளுக்கும் கடைகள் வைத்திருப்பவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.